எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ராகி கீ ரோஸ்ட். நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற சாஃப்டாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபியாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற முறையில் தான் செஞ்சு எடுத்துருக்கிறது. 10 மீடியம் சைஸில் இருக்கிற ரோஸ்ட்டு செய்கிறதுக்கான குவான்டிட்டி தான் நம்ம மாவு ரெடி பண்ணுறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கு. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நல்லா 4-5 டைம் கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதில் கொஞ்சம் நுர மாதிரி வந்திருக்கும். இந்த தண்ணியில் தான் நம்ம இதை அரைச்செடுக்கிறது. அதனாலே இது கழுகும்போது நல்லா கழுகி க்ளீனாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த நுர வந்த இந்த ஃபர்மெண்டாக இருக்கிற தண்ணியில் அரைச்செடுக்கும்போது சீக்கிரம் மாவு பொங்கி வந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அரைக்கும்போது இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற அவல் 10 நிமிஷம் ஊற வச்சு அது கூடி சேர்த்து தான் நம்ம அரைக்கிறது. அவல் இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு ஓடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நம்ம மூடி வச்சுக்கலாம். 6 to 8 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதே மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு கரெக்டாக இருக்குது. நல்லா இதே மாதிரி கலந்து எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. தோசை செய்யறதுக்கு முன்னாடி 2 டைப்பு சட்னி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல தக்காளி சட்னி. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 to 5 சின்ன வெங்காயம், 6 to 8 பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு டைம் வதக்கிக்கோங்க. இதுக்குள்ளே 2 பெரிய சைஸ் தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கோங்க. தக்காளி பாதி வேகணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை அவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது தாளிக்க வேண்டியது ஆப்ஷனல் தான். தாளிக்காமையும் நம்ம இந்த சட்னி இப்படியே சாப்பிட்டுக்கலாம். தாளிக்கணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெட் சில்லி வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சட்னி இதுக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கிற தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது ஒரு தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி தான் இந்த தோசை கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தோணி இருக்குது. இருந்தாலும் ரெண்டுமே டேஸ்டியாக இருக்குது. தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், 3 to 4 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி கூடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி எவ்வளோ லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கு. அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் சட்னியாக இருக்கிறதுனால தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னிக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னியும் ரெடியாக இருக்குது, தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். தோசை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த பேன் வேணாலும் எந்த தவை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ நான்ஸ்டிக் தவை தான் எடுத்துருக்கு. நான்ஸ்டிக் தவை தான் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சூடு கம்மி பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம இதே மாதிரி விரித்து எடுக்கும்போது நல்லா நைஸாக கிடச்சிடும். ரொம்ப சூடாக இருக்கிற தவைக்குள்ளே மாவு ஊற்றிடுச்சுன்னா உடனே அது வந்து வெந்து கட்டி ஆகி போயிடும். அதனால தான் சூடு கம்மியாக இருக்கிற தவைக்குள்ளே ஊற்றி நைஸாக விரிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். மாவு ஃபுல்லாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் நெய் நல்லா போட்டு தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம்
நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ராகி கீ ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது, ஹெல்த்தியுமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.